அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. இயற்கை தான் எல்லாமே. இங்கே நிறைய இன்னும் நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாம் இன்று பார்க்கக்கூடிய இது ஒரு முக்கியமான என்னுடைய வீடியோக்களில் இதுவரை நான் சொல்லாத ஒரு புதிய தகவல். இன்னும் நிறைய புதிய புதிய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் நிறைய பேசப்படக்கூடிய, இன்னும் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உடனடியாக அந்த தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் அழைச்சி தான் பார்க்கணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போனேன். அந்த ஃபேமிலியில் நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு கஷ்டப்பட்ட நபர் அந்த வாஸ்து பார்க்குறாரு. அந்த பணத்தை ஃபீஸை மனமோந்து கொடுக்குறாரு. அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு அந்த பணம் வாங்குறது கூட மனசு இல்லை. அப்போ அந்த பணத்தை நான் திரும்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக அதை பயன்படுத்த சொல்கிறேன். அப்போ நிறைய பேர் தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட முன்வைக்காமல் சில நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துரைத்து நம்ம அதை அடுத்த கட்டம் நகர்த்தணும் அப்படிங்கிறத, வாஸ்துவும் நகரணும், நாமும் நகரணும், நம்மை நம்பியவர்களும் நகரணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமும் இலக்கும் கூட. அப்போ இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, இன்னும் சேதாரம் என்னெல்லாமோ வச்சுக்கோங்க. நிறைய தவறுகள் இருக்கு இல்லையா? பில்லி, சூனியம், ஏவல், எந்திரம், பகடு, மந்திரம், கோளாறு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பேய், பிசாசு. இந்த பேய் பிசாசை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நிச்சயமாக பார்ப்போம். அது இந்த செய்வினை, இந்த மாதிரி தவறான சில விஷயங்கள் மக்கள் மனதில் தோன்றக்கூடிய காரணம் அப்படிங்கிறது என்னென்னா, முதல் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய அறியாமை தான் காரணம். நம்மளுடைய அறியாமை முதல் முக்கிய காரணம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம். நீங்கள் இப்போ ஒரு வீடு இப்போ நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா, அஸ் பர் வாஸ்து ரூல்ஸ் படி இப்போ ஒரு மனை இருக்குது அப்படின்னா, அந்த மனையில் தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் இது மாட்டிக்கிடுவீங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாஸ்துவில் இந்த ஒரு மூளை தான் இந்த சேட்டையை பண்ணுமா, இந்த மனசை நம்மளை பதற வைக்குமா, இதே போல் தவறான விஷயங்களை சிந்திக்க வைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு வீட்டில் எந்த மூளை பாதித்தாலும் இது போல் சிந்தனைகள் நிச்சயமாக முதல்ல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை எதுக்கு பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டினுடைய பெண்கள் தான் முதல்ல அதை ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. இந்த பில்லி, சூனியம். அதனால தான் இந்த வாஸ்துவில் நான் பர்டிகுலராக தென்கிழக்கு மூலையை சொல்கிறேன். வேறு எந்த ரீசன் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா மனிதனின் எண்ணங்கள்னு பார்த்தா நம்ம வடகிழக்கு மூலையை சொல்லலாம், தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலையை சொல்லலாம், வடமேற்கும், எல்லா மூலைகளுமே காரணம் தான். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் அந்த விஷயத்தில் அச்சப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் முதல்ல நிம்மதி போயிடும். இந்த பில்லி, சூனியம். இதே போல் அடுத்த ஒரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு மனிதன் இப்போ பணத்தை எங்கே விரயம் பண்ணுறான் அப்படின்னா இதே போல் விஷயங்களுக்கு தான். இப்போ வாஸ்துவே தெரியாமல், ஜோதிடமே தெரியாமல் ஒரு மனிதர் ஒரு வீட்டுக்கு போய் இப்போ வாஸ்து இப்போ யாருனாலும் போய் வாஸ்து பார்க்குறாங்கன்னு வைங்க. இப்போ ஒரு மனிதரை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு எளிதாக அந்த மனிதரை கவரக்கூடிய ஒரு விஷயமா இந்த விஷயத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்தை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. எளிதாக பயன்படுத்தி அவங்கக்கிட்ட ஒரு 50,000, 1,00,000 பரிகாரம் சொல்லி ஈஸியாக ஏமாற்றி அவங்கள பணத்தை பிடுங்கி மக்களை பயத்திற்கு மேல் பயத்தை உண்டு பண்ணி, இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு பயங்கரமான, எனக்கே ஒரு மக்களை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை நம்ம நினச்சி வருத்தப்படுறதாங்கிறது எனக்கு புரியலை. இன்னும் கொஞ்சம் எவ்வளவோ படித்த, இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ படித்த நாலேஜ் உள்ள நிறைய நபர்கள், பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி போய் மாட்டிக்கிறாங்க. இந்த பில்லி, சூனியம், ஏவல்,
இதே போல விஷயங்கள்ல முதல்ல உங்களை கவனிங்க. இது பிறரை கவனிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நிச்சயமா அவங்க கண்ணோட்டத்துல இருக்கும். ஏன்னா நம்மளும் அந்த பயணத்தெல்லாம் கடந்து தானே வந்திருப்போம். நம்ம என்ன திடீர்னு கடவுளாகவா மாறிடுவோம்? அப்படிலாம் கிடையாது. நானும் அந்த பயணத்தை கடந்து தான் வந்தேன். அதனால எது சரி எது தவறு அப்படிங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்துல வந்து இந்த பில்லி சூனியம் இன்கேஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஈவினிங் டைமில் 6 மணிக்கு சரியாக நீங்கள் அந்த வீடை நீட் பண்ணி, அந்த சில வீடுங்கிறது சுத்தமாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த 6 மணி அப்படிங்கிறது வந்து ஈவினிங் டைமில் அந்த அந்தி கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்தி கற்கள் வேலை, அந்த அந்தி மாலை பொழுதில் அந்த சுத்தம் பண்ணுறது, லேடிஸ் வந்து அதை சுத்தமான முறையில் அந்த பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறது, வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறது, இதே போல் நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதே போல் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வராது. குப்பையை முதல்ல அகற்றுங்க, குப்பைத்தனமான நம்ம சிந்தனைகளும் போகும். அப்போ பில்லி ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல. நான் இது உண்மை, இந்த சப்ஜெக்டே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அது உண்மையா பொய்யாங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ வாஸ்து தவறு இதுக்கு ஒரு வாஸ்து நிபுணரை அழைக்க வேண்டியது. முதல்ல கேட்கக்கூடிய விஷயமே எங்கள் வீட்டில் வந்து செய்வனை வைக்கிறாங்க சார். அப்பா இது வந்து நான் பார்த்த வகையில் நிறைய மாவட்டங்களை சொல்லலாம், நான் வரும் நாட்களில் அதை சொல்கிறேன். மக்கள் வந்து இன்னும் இது வந்து ஈஸியாக ஒரு வாஸ்து நிபுணர்களும் ஜோதிட நிபுணர்களும் சரி, நிறைய சென்சிட்டிவான பர்சன்ஸ் வந்து இதை வந்து பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை நம்ம தவிர்த்துருங்க. நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். விளக்கு ஏற்றுறது, சாமி கும்பிட்றது, காலையில் இருந்துச்சா கந்த சஷ்டி கவசம் கேட்குறது, நிறைய ப்ரேயர் பண்ணுறது, கடவுளுக்கு நன்றி சொல்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, இதே போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நேரில் அழைத்து பார்க்கும்போது தான் அதுக்கான நம்ம தீர்வை வந்து கொடுக்க முடியும். சும்மா ஒரு பரிகாரம் பண்ணேன், இப்போ நான் கேட்டு எனக்கே உண்மையிலே நம்மலாம் எதுக்கு இந்த வாஸ்து நிபுணராக இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு போவோம். ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்புக்கு இந்த மக்கள் வந்து வேல்யூ கொடுக்குறாங்க. சார் நான் பரிகாரம் பண்ணேன் சார், பில்லி சூனியம் இருக்குது, சரி நான் அந்த கோவிலில் போய் பண்ணேன் சார், அதுக்கு ஒரு கோவிலை முன்னிறுத்துவது. பில்லி சூனியம் ஏவல்னு ஒரு கோவிலை வந்து என்ன செய்கிறீங்க, முன்னிறுத்துறீங்க. சார் நான் அந்த கோயிலில் போய் அந்த பரிகாரம் பண்ணேன் சார், இந்த கோயிலில் போய் இந்த விஷயம் பண்ணேன் சார். அநியாயத்துக்கு பாவம், அதாவது பாவத்திற்கு மேல் பாவம் மக்கள் கூட சேர்ந்து உங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு என்ன வழிமுறைகள்ங்கிறத எளிதான முறையில் பின்பற்றி அதற்கு இந்த சப்ஜெக்ட் மூலமாக ஏமாத்துறது. கடைசியில் நான் என்னை போல நபர்கள் வந்து அதை நிரூபிப்பதற்கு படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, அது அதை விட மிகப்பெரிய கொடுமை. ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்துறது, தவறான விஷயத்தை உண்மைப்படுத்துவது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த தவறான உண்மைப்படுத்தினதை நம்ம அது உண்மை இல்லைன்னு நிரூபிக்கிறது. இதெல்லாம் பார்த்து சில எங்கே போனாலும் பில்லி சூனியம் செய்வனை, எனக்கு அவன் செய்வனை. பிறரை ஏன் நீங்கள் பார்க்கணும், உங்களை நீங்கள் கவனிங்க, தன்னை போல் பிறரையும் நேசின்னு தான் இந்த உலகத்துக்கு நல்லது. அவன் தவறு பண்ணுறாதான் நீங்கள் அவனை கவனிக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இன்னும் இதையும் தாண்டி நான் அடுத்த வீடியோவில் இந்த கண் திருஷ்டியை பற்றி மிக முக்கியமாக நான் பேசணும்னு வச்சுருக்கேன். வர நாட்கள் என்னுடைய வாஸ்து அனுபவமும் வாஸ்து தகவலும் சரி, என்னுடைய கண்ணோட்டமும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, மிக யதார்த்தமாக நம்மால் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சும்மா ஒரு 50,000 1 லட்சம் இந்தமா அதெல்லாம் நிச்சயமாக உண்மையே கிடையாது. நீங்கள் மாற்றம் அடைந்த நபர்களுக்கு தெரியும், என் மூலம் மாற்றம் அடைந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.